கடகராசிக்காரர்களுக்கு இந்த வகர பயிற்சி எப்படி இருக்கும்? கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல போய் சனி பகவான் உட்காந்துருக்கிறாருங்க. சரி. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம்ங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிஃப்ட் மாதிரியான ஐட்டங்கள்லாம் பிளாக் பண்ணிட்டு உட்காந்துருந்தாரு. தந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை, எது நினச்சாலும் நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை சனி பகவான் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. இந்த 138 நாள் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆகுங்க. கண்டிப்பாக குருவோட பார்வையில் இருக்கிறதுனால தந்தையோட ரிலேஷன்ஷிப் பாண்ட் நல்லாயிருக்கும். உடல் ரீதியான பிரச்சனை தான் நார்மலாகும். கிடைக்க வேண்டிய கௌரவ பட்டங்கள், ஏதாவது ஒரு கோவில் ரிலேட்டடான பட்டம், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் ரிலேட்டடான பட்டங்கள் ஏதாவது பிளாக் ஆகிருந்துச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ட்ராவல் நல்லா இருக்கும். இஷ்ட தெய்வ கோயிலுக்கெல்லாம் போக முடியும். கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் அந்தஸ்துங்கிறது இவங்களுக்கு உயர்ந்தே தீருங்க. அதே மாதிரி 11ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது லாபங்களில் பிரச்சனை, 2ஆம் தாரத்தோட பிரச்சனைகள் இருந்திருக்கும். 2ஆம் தாரத்துக்கான பிரச்சனை, மூத்த சகோதரத்துக்கான பிரச்சனை, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை, இதெல்லாமே இருந்திருக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. வெற்றியில் ஜெயிக்கிறது, 2ஆம் தாரம் திருமணம், இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி கடகராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. மெயினாக மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட் ஒரு கோல்டன் பீரியடு. அவங்க வெளி உலகத்துக்கு அடையாளமாக தன்னை காட்டிக்க முடியும். வெளி உலகத்தோட பாராட்டுகள் கிடைக்கும். இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பராக ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க. டிஜிட்டல்ல இருக்கிறவங்க இந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணா வெற்றி நிச்சயம்னு சொல்றீங்க. கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அதே மாதிரி இளைய சகோதரத்தோட இந்த உறவு முறைகள் சீராகும். முயற்சி வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். இதனால் அப்படியே தொஞ்சு போயிருந்திருப்பாங்க. அது எல்லாமே கிளியர் ஆகும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் கிடைக்கும். எதிரிகள் அழிவாங்க. புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கிளியர் ஆகும். நீண்ட நாள் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் இவங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சூப்பர் சார். கடகராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போகலாம்? இப்போ அவங்களுக்கு வரக்கூடிய தடைகள், கிடைக்க வேண்டியது கிடைக்காம ரொம்ப நாளா இழுபறியா இருக்கிறது, இதெல்லாம் தீர்த்துக்க எந்த கோவிலுக்கு போய் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் சார்? கடகராசிக்காரர்கள் நம்ம ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுங்க, அந்த கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற குரு பகவானுக்கு கொண்டக்கல்ல மாலை போட்டு வேண்டிக்கணுங்க. ப்ளஸ் மஞ்சப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பாட புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாலை போட்டு கொண்டக்கல்ல அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம். என்னைக்கு போனால் விசேஷம்னா இவங்க நட்சத்திரத்தன்னைக்கோ இல்லை ஒரு சனிக்கிழமை அன்றைக்கோ அதை போய் பண்ணிட்டு வரதுங்க ரொம்ப விசேஷம்.